கர்த்தரை நம்புகிறவர்கள். ஆரோகண சங்கீதம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமைச் சுற்றிலும் இருக்குமாப்போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் விரிவாகச் சொல்லுகிறார். அவர்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கும் மனுஷருக்கும் நீதியான கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக விசுவாசிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தம் முரண்படக்கூடாது. நாம் கர்த்தருடைய சித்தத்தோடும் விருப்பத்தோடும் ஒத்துப்போகும்போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரிடமிருந்து நாமும் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தங்கள் இருதயத்தில் நம்புகிறார்கள். அவர்களுடைய இருதயம் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும். அவர்களுடைய மனதும் அங்கும் இங்கும் அலைபாயாமல் நிலைத்திருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரை மாத்திரமே நம்புவார்கள். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலைபெற மாட்டீர்கள். ஏசாயா 7:9. கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தருக்குள் நிலை பெற்றிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதம் உறுதியாக நிலைத்திருக்கிறது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பினால் சீயோன் பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சீயோன் பர்வதத்தைப் போல அசையாமல் நிலைத்திருப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்புவோம். அவை நமக்கு ஆதரவாய் இருக்கும். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது. இந்த பர்வதங்கள் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். கர்த்தரிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பில் அவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கினாலும் உபத்திரவப்படுத்தினாலும் அவர்கள் சீயோன் பர்வதத்தைப் போல என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். எருசலேம் நகரத்து பர்வதங்கள் அரணாக இருக்கிறது. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது. நமக்கு கர்த்தரே அரணாக இருக்கிறார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய பிள்ளைகளின் பாதுகாப்பை பற்றி சொல்லும்போது பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் அது நீண்ட காலமாய் நீடித்திருக்காது. உபத்திரவம் லேசானதாகவும் இருக்கும். அது அதி சீக்கிரத்திலே நீங்கி போகும். நமக்கு உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கர்த்தர் நமக்கு தருவார். துன்மார்க்கருடைய திட்டத்தின் பிரகாரமாகவோ தீர்மானத்தின் பிரகாரமாகவோ நமக்கு துன்பம் வருவதில்லை. துன்மார்க்கருடைய விருப்பத்தின்படி நமக்கு துன்பம் நீடித்திருப்பதும் இல்லை. சகலமும் கர்த்தருடைய சித்தத்தின்படியும் அவருடைய விருப்பத்தின் படியையுமே நடக்கும். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நீதிமான்கள் தங்கள் கைகளை அநியாயத்திற்கு நீட்டக்கூடாது. ஒருவேளை நீதிமான்களுக்கு சோதனை வரலாம். கர்த்தரோ இந்த சோதனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளும் வழிகளை நமக்கு கொடுப்பார். ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் தங்காது. கர்த்தரை நம்பினவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: நோவா, ஆபிரகாம், தாவீது, எசேக்கியா, 3 எபிரெய வாலிபர்கள், தானியேல், கிறிஸ்து. நித்தியமான காரியங்கள்: சீயோன் பர்வதம், கர்த்தரை நம்புகிறவர்கள், எருசலேமை சுற்றிலும் இருக்கும் பர்வதங்கள், கர்த்தரும் அவருடைய ஜனமும். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்பது இஸ்ரவேலருடைய சத்துருக்களின் ஆட்சியை குறிக்கும். நீதிமான்கள் மீது துன்மார்க்கர் நிரந்தரமாக ஆட்சி செய்வதில்லை.
கர்த்தர் நியாயமாகவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்வார். இது தேவனுடைய பிரமாணம். மனுஷன் விதைத்ததை அறுவடை செய்வான். கர்த்தர் தமது பிரமாணத்தை மறக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர்களுக்கு நன்மை செய்வார் என்பதை மனுஷர்தான் நினைவுகூர வேண்டும். ஏனெனில் மனுஷனுடைய சுபாவம் பாவமும் சுயமும் நிறைந்தது.